மணி வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு எவ்வளோன்னா ரூ. 1000. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 5000 வாங்கியிருக்காரு. அப்போது இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு டைம் இன்ட்டு ரேட் டிவைட் பை 100. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அதாவது இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்தாலோ, இல்லை இயர் மாதிரி கொடுத்தாலோ, இல்லை அமௌண்ட்டுன்னு கொடுத்தாலோ, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்தாலோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 1000, பிரின்சிபல் எவ்வளோ 5000, டைம் என்னென்னு 2 வருஷம், அது ரேட்டு தான் நம்ம கொடுக்கல, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிவைட் பை 100 போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ரேட் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அந்த பக்கம் ரிவர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ 1000 இன்ட்டு 100 டிவைட் பை 5000 இன்ட்டு 2. ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரேட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 1000 கிடச்சா நம்ம 5 கிடைக்கும் நமக்கு. ஸோ 5 நமக்கு கிடைக்கும். செகண்ட் நமக்கு ரேட் பர்சன்டேஜ் கிடச்சிச்சு எவ்வளோன்னு பார்த்தா 10%.